வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அவனி பெருந்தோடு. திருச்செந்தூர் திருப்புகழ். முருகா, என்னோட பிறவி துன்பம் நீங்கிறதுக்கு உன்னோட திருக்கண்களை என் மேலே வைக்க மாட்டாயா? நீ உன் பார்வை என் மேலே படாதா அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த ஒரு அழகான திருப்புகழ் இது. இதோட சந்தம் பார்த்தீங்கன்னா, தன தன தந்தா தந்த தன தன தந்தா தந்த தன தன தந்தா தந்த தனதான அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கும். பாடலுக்குள்ளே போவோம், அப்புறமா விளக்கத்தை பார்க்கலாம். அவனி பெரும் தோட்டு அம்பொன் குழை அடர் அம்பால் புண்பட்டு அறிவையர் தம்பால் கொங்கைக்கு இடையே சென்று அனைத்தரு பண்டாட்டம் கற்று உருகிய கொண்டாட்டம் பெற்று அழித்தரு திண்டாட்டம் சற்று ஒழியாதே பவமர நெஞ்சால் சிந்தித்து இலகு கடம்பு ஆர் தண்டை பதயுகலம் போற்றும் கொற்றமும் நாளும் பதறிய அங்காப்பும் பத்தியும் அறிவும் போய் சங்கை படுதுயர் கண் பார்த்து அன்புற்று அருளாயோ. தவநெறி குன்றா பண்பில் துறவினரும் தோற்று அஞ்ச தனிமலர் அஞ்சு புங்கத்து அமராடி தமிழ் இனி தென்கால் கன்றில் திரிதரு கஞ்சா கன்றை தழல் எழ வென்றார்க்கு அன்று அற்புதமாக சிவவடிவம் காட்டும் சர்க்குருபர தென்பால் சங்க திரள்மணி சிந்தா சிந்து கரைமோதும் தினக்கர திந்தேர் சண்ட பரி இடரும் கோட்டு இஞ்சி திருவலர் செந்தூர கந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. இப்போ இதோட விளக்கத்தை பார்க்கலாம். அவனி பெருந்தோடு அம்பார் குழையடையர் அம்பார் புண்பட்டு அறிவையர் தம்பார் கொங்கைக்கு இடையே சென்று அனைத்தரும் பண்டாட்டம் கற்று உருகிய கொண்டாட்டம் பெற்று அழிதரு திண்டாட்டஞ்சற்று ஒழியாதே. அதாவது இந்த பூமிக்கு ஈக்குவலாக சொல்லப்படக்கூடிய அவ்வளோ மதிப்பு தரக்கூடிய அழகிய கண்களை உடைய பெண்களிடம் அந்த அந்த அழகு வந்து இந்த பூமியே ஈக்குவல்னு சொல்லிடுவோமா, அந்த அழகில் மயங்கி அந்த மாதிரி அழகான கண்களுடைய பெண்கள்கிட்ட மயங்கி அந்த உடல் சுகத்தில் நான் ஈடுபட்டு என்னோட வாழ்க்கையோட சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாமே அதுதான் அப்படின்னு அந்த சிற்றின்பமே எல்லாமே அப்படின்னு நினச்சி அதில் நான் விழுந்து கிடந்து கடைசியில் திண்டாடி அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. பவமர நெஞ்சார் சிந்தித்து இலகு கடம்பார்த்த தண்டை பதயுகலம் போற்றும் கொற்ற. பவமர நெஞ்சார் சிந்தித்து பிறவை நீங்க வேண்டி நெஞ்சத்தால் நான் உன்னை சிந்திச்சு கடம்ப மலர் நிறைந்த தண்டை சூழ்ந்த உன் அழகிய திருப்பாதங்களில் எப்போவுமே போற்றக்கூடிய வீரம் எனக்கு வேணும். அவரோட திருவடியை தொழறதுக்கு கூட ஒரு வீரம் வேணுமா, அந்த மாதிரி ஒரு வீரம் எனக்கு வேணும். எதுக்கு அப்படின்னா, இந்த சிற்றின்பத்துலேருந்து நம்ம நகர்ந்து போய் பகவானுடைய திருவடியை தொழறதுக்கும் நமக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும் அப்படிங்கிறாரு. நாளும் பதறிய அங்காப்பும் பத்தியும் அறிவும் போய் சங்கை படுதுயர் கண் பார்த்து அன்புற்றருள்வாயே. தினமும் உன்னை நாடி உன்னை பாடி உன் மேலே பக்தி செலுத்தக்கூடிய அறிவு இல்லாமல் போய் துயரத்தில் நான் விழுவதை நீ கண் பார்த்து கொண்டு இருப்பாயா? நீ உன்னோட திருவருளால் என்னை காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. தவநெறி குன்றா பண்பிற் துறவினரும் தோற்றஞ்ச தனிமலர் அஞ்சார் புங்கத்து அமராடி. தவநெறி குன்றாத குறையாத குணத்துறவிகள், அதாவது எல்லா குணங்களும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த துறவிகளும் தோற்று அஞ்சும்படி தனது ஒப்பற்ற மலரம்புகளை 5 கொத்துக்களுடன் போர் செய்த. யார் போர் செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சிவபெருமானை வந்து மன்மதன் தன்னோட அம்பால் அடித்தான் இல்லையா, அந்த கதையை வந்து இங்கே கொண்டு வராரு. எதுக்கு அடித்தார் அப்படின்னா, முருகர் பிறக்கணுங்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் அவரை மன்றாடி வேண்டி அவர் ஆனாலும் மறுத்தார். பின்பு தேவர்கள் வந்து அவரை ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால அவர் போய் மலரம்பால் அவர் அடித்து அவரோட சிவபெருமானோட நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டார் மன்மதன். அந்த கதையை தான் இங்கே கொண்டு வராங்க.
தழலென வென்றார்க்கு அன்று அற்புதமாக சிவவடிவங் காட்டும் சர்க்குருபரா. நெருப்பை எழுப்பி வென்ற சிவபெருமானுக்கு அந்த சிற்றின்பத்தை வென்றார்ல, நம்மெல்லாம் அந்த மன்மதனோட அம்புகளுக்கு இரையாயிடுறோம். ஆனால் அதை வென்றவர் யாருன்னா சிவபெருமான். அந்த நெருப்பால் அந்த வென்ற அற்புதமான சிவபெருமான் அவர்கிட்ட சிவ வடிவம் காட்டும் சர்க்குருபரனை, பேரின்ப உண்மையான மங்கள பொருளை காட்டக்கூடிய சத்குருபரனே அப்படின்னு முருகனை இங்கே சொல்கிறாரு. தென்பார் சங்க திரள்மணி சிந்தா சிந்து கரைமோதும் தினகர திண்டேர் சண்ட பரியிடரும் கோட்டு இஞ்சி திருவளர் செந்தூர் கந்த பெருமாளை. இங்கே திருச்செந்தூரில் எப்படி அந்த கடல் இருக்கு, சங்கோட குவியல்களாக இருக்கான், மணிகள் சிந்தி மோதுகின்றதா, அந்த அலைகளில் மணிகள் சிந்தி மோதுகிறதா, சூரியனோட தேரில் பூட்டியுள்ள குதிரைகள் கால்கள் இடரும்படியாக உயர்ந்த சிகரங்கள் கூடிய அழகிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கந்த பெருமாளே, நீ என்னை இந்த சிற்றின்பத்துலேருந்து காப்பாற்றி அந்த துயரத்தில் விழாமல் உன்னோட திருப்பாதங்களில் தியானிக்கிற போற்றக்கூடிய பாடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அருளணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அமைந்த ஒரு அழகான திருப்புகழ். இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.